மனைவிக்கு தெரியாமல் கொழுந்தியாவை கசமுசா செய்த கணவரிடம் மனைவி தாக்குதல். என்ன இலவிடாது. எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சாவணும். என்னல உனக்கு ரெண்டு மூணு தெரிஞ்சாவணும்? இங்க பாரு, உன் தங்கச்சி எப்ப அவ புருஷன் வீட்டுக்கு போவா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. இல்லைன்னா நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். அவ பாட்டுக்கு அவ உண்டு வேலை உண்டு மாட்டுக்கு. உனக்கு என்ன நோவுது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவ இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சுயா? எத்தனை நாள் ஆச்சு? 1 மாசம் 1.5 மாசம் ஆச்சு. 2 மாசம் ஆச்சு. சரி, பெண்ணு ஒரு 1/2 மாசம் கம்மியா சொல்லுது. பெண்ணு அதனால என்ன? அவ புருஷன் வீட்டுக்கு சண்டை போட்டு வந்தா அங்க வந்து எத்தனை நாள் இருப்பா? இங்க பாரு கண்ணு, இங்க பாரு சாமி, புருஷன் கொண்டாட்டி இருந்தா அப்படித்தான் 1008 சண்டை வரத்தான் செய்யும், சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யி. நீ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இரு அப்படின்னு சொல்ல விட்டு போட்டு நீ என்னமோ தங்கச்சி உட்கார வச்சு சோறு போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற. என் தங்கச்சிக்கு யாரும் இல்லை, அதனால நான் தான் அவளுக்கு ஆதரவு கொடுக்கணும். இங்க வாரியா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தான் ஒரு தங்கச்சி இருக்கிறா. அவளை இப்படி வந்து இருந்துட்டு இருந்தா நீ ஒத்துக்குவியா? நீ ஏத்துக்குவியா? நான் ஏத்துக்குவேன். நீ ஏத்துக்குவே, நீ எல்லாம் தானே ஏத்துக்குவே. நீ எப்பேற்பட்டாலும் எனக்கு தெரியாதா? பாரு, அதெல்லாம் நான் பேசிட்டு இருக்க முடியாது. எங்க அம்மாலாம் அப்படி எங்களை எல்லாம் வளர்க்க கிடையாது. சரியா? ஒருத்தர் வீட்டுல போய் உட்காந்துட்டு சோறு தின்னுட்டு உட்காந்துட்டு அங்கேயே தேரா போட்டுக்கிற இதெல்லாம் எங்க பழக்கம் கிடையாது. நல்லா நான் வச்சுக்கோ. நீ சத்தம் போட்டு பேசாத, அவளுக்கு காது கேட்டுற போது. கேட்ட கேட்கட்டும். எத்தனையோ தடவை பேசிட்டு அவளுக்கு காதே கேட்கல, எதுவுமே நடக்கல. அதனாலதான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க பாரு, எப்போ உன் தங்கச்சி கிளம்புவா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ இல்லையே நான் இப்பவே இந்த நிமிஷமே கிளம்புறேன். ஆவுன்னு நீ போறேன்னு எங்க போவ? பாரியா, கேட்கற கேள்விகள் இப்படி எல்லாம் இழிச்சிட்டு பதில் சொல்லிட்டு இருக்க. இப்படி இழிச்சு எத்தனை பேரை ஏமாத்திட்டு இருக்கிறேன்? இப்போதைக்கு நீ ஒருத்தி தான் ஏமாத்தி வச்சிருக்கேன். அப்படி கொடவாயில அப்படியே பிஞ்சிட்டு போயிடாமா. இங்க பாரு, நான் இப்ப என்ன பேசிட்டு இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கிற உனக்கு சிரிப்பா இருக்குது. இதை பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? கேனச்சி மாதிரி தெரியுது. அரைச்சிட பல்லெல்லாம் 4 பல்லு கீழே விழுந்துடாமா. இருக்கிற 4 பல்லு சொத்த பல்லு சேர்ந்து விழுந்துருக்கேன். ஒழுக்கு மாதிரி உன் தங்கச்சி அவ உருசு வீட்டுக்கு போறாளா இல்ல நான் என்ன பண்ணிட்டு சொல்லு. 2ல ஒரு முடிவு எனக்கு. கம்முனு நம்ம தங்கச்சி பார்த்து பேசிக்க. கம்முனு வாயில குத்தி விடுவேன். எதுக்கு அழுவிட்டு இருக்கிறப்பா? இந்த பாரு, பேப்பர்ல அண்ணே இப்பத்தானே என் புருஷன் போன் பண்ணா, அவன் நைட்டு வரும்போது நான் அங்க இருக்கணுமாமா. அவருக்கு தூக்கமே வராதாமா. இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருண்ணே. நான் என் புருஷ வீட்டுக்கே போறேன்னே, அன்னிக்கிட்ட சொல்லிடு. அப்பா, இப்போதான் எனக்கு நிம்மதியே இருக்குது. நல்ல வேலை அவளை முடிவெடுத்து போனால. அண்ணன் நான் போயிட்டு வரேன், நான் போயிட்டு இனி 1 வருஷம் கழிச்சு தான் வருவேன். 1 வருஷம் கழிச்சு வர வரைக்கும் நாங்கள் இங்கே இந்த வீட்டில் இருந்தால் தான் நான் காலி வேண்டி போயிடுவோம். இப்போ தான் எனக்கு சந்தோஷம் இருக்குது. உன்னைய நினச்சா தானே எனக்கு பாவமாக இருக்குது. அண்ணா அன்னிக்கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி சமாளிக்க போகிறேன்? சரிண்ணே பாயினே பார்த்துக்கோ. அன்னைக்கு தெரியாம அந்த கடுகு புட்டியிலிருந்து 1000 ரூபாய் எடுத்து கொடுத்தில்ல, அத அன்னைக்கு தெரியாம பார்த்துக்கண்ணே. சரிண்ணே நான் போயிட்டு வரேன்னா உடம்ப பத்திரமா பார்த்துக்கண்ணே. ஏயா, எவ்வளோ வீட்டு காசு எடுத்து எவ்வளவு கொடுக்குறேன்? தங்கச்சி அவ புருஷன் வீட்டுக்கு போயிட்டா. நீ இப்ப எங்க போறேன்னு எனக்கே தெரியாது. சொல்லியா, எத்தனை நாள் இந்த திருட்டு வேலை நடந்துட்டு இருக்குது? கொஞ்ச நாள் தான் இப்படி பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அவ எப்படி இங்க இருந்து போறதுக்கு அவளுக்கு தோணும்? என்ன வரு சொல்லியா? எனக்கு தெரியாம எத்தனை வேலை இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். சொல்லு சொல்லு, எனக்கு தெரியாம ஏதாவது விஷயம் பண்ணுவியா? அம்மா